ஹாய் ஒருவன். ஸோ பொங்கல் லீவோட ஷெடியூல், பொங்கல் ஷெடியூல் ஓகேவா? ஸோ பொங்கல் லீவோட ஸ்டடி ஷெடியூல் ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் இந்த ஆஃப்டர் ஜனவரி ஆஃப்டர் டிசம்பர் வந்து நிறைய பேர் அந்த ரிவிஷன் எக்ஸாம் ப்ரெஷரை தாங்க முடியாமல் ரிவிஷன் எக்ஸாமும் போய் எழுதி ஒழுக்கமாக பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிக்க முடியாமல் நிறைய பேர் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இது ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு வாரம் கிடச்சிருக்குது. நம்ம எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து டைம் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெனஸ்டே முடி லீவு தான். வெனஸ்டேக்கு அப்புறம் ஒரு சில ஸ்கூல் தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்குது, ஒரு சில ஸ்கூல் சண்டே முடி லீவு தான். எப்படி பார்த்தாலுமே ஒரு சில ஸ்கூல் தான் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வைக்கிறாங்க. இல்லைனா எல்லா ஸ்கூலுமே இந்த 3 நாளையும் லீவ் விட்டுறாங்க. இந்த 3 நாள் லீவ் விட்டாலும் சரி, இல்லை பாருங்கள் 1 2 3 4 5 ஸோ இந்த 5 நாளே போதும். 5 நாளே நிறைய சாதிக்கலாம் சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேவும் லீவ் விட்டால் சூப்பர். நம்ம கிட்டத்தட்ட 7 நாள் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே 8 hours ஸ்டடி பிளான் படிக்க போகிறோம் சரிங்களா? ஒரு வேளை தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஏதாவது 2 நாளோ இல்லை 3 நாளோ இருந்ததுன்னா பரவாயில்ல, சண்டே படிங்க ஓகேவா? இந்த பிளானில் எப்படி இருக்குன்னா 8 hours இருக்கும். ஆனால் உண்மையாலே இங்கே எண்ணி பாருங்கள் 9:30 hours இருக்குது. நீங்கள் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறது போக 8 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது 6 to 8 AM. நீங்கள் 8 மணிக்கு மேலே நீங்கள் குளிக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ வச்சுக்கிட்டா கரெக்டாக அந்த இடத்துல முடியும். 10 மணிக்கு திரும்பவும் படிக்க உட்காந்துட்டிங்கன்னா 1 மணிக்கு முடி படிக்கணும். நடுவில் ஏதோ ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த 8 ஹவர்ஸ்ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி தூக்கம் போடணும்னா போடலாம், லஞ்ச் முடிக்கலாம், நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணலாம். 4 to 6 படித்தா போதும். திரும்பவும் ஈவினிங் வந்து ஒரு டீ பிரேக் சின்னதாக எடுத்துக்கிட்டு 7 to 9:30 முடி நீங்கள் படித்து காமிச்சினா போதும். ஈச் அண்ட் எவ்ரி ஷெடியூல்லையும் ஒரு ½ hour நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த இதுலேயும் ½ hour எடுத்துக்கலாம், இதுலேயும் ½ hour எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா 8 hours வந்துடும். 9:30 hours வருது. ஸோ 9:30 ஹவர்ஸும் நான் படிக்க சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 8 hours நீங்கள் வந்து டெய்லியுமே ஷெடியூல் போடுங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிங்க. காலையில் 2 hour வந்து இப்போ 4 hour பிரிச்சிருந்தேன்னா காலையில் 2 hour வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், அடுத்து ஈவினிங் 2 hour வந்து ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி 2 சப்ஜெக்டாக படிங்க ஓகேவா? 10th இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சயின்ஸில் என்ன முடிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் 1 to 6 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரியில் 7 11 10 யூனிட்ஸ். நீங்கள் எப்போ படித்தாலும் சரி இந்த லீவில் நீங்கள் முடிச்சிருக்கணும். மேக்ஸில் சாப்டர் 2 சாப்டர் 8 சாப்டர் 7 முழுசாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். சோஷியலில் ஜாகிரஃபியில் 1 to 5 லெசன்ஸில் 5 marks. அடுத்தது எக்கனாமிக்ஸில் 2 4 5ல் 5 marks. வேறு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. ஸோ இது உங்களுக்கு கம்மியான ஒர்க்கு தான், முடிச்சிடலாம். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் சாப்டர் 7 8 10 ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டு நல்ல சமயம். கெமிஸ்ட்ரியில் 12 15 11 10 7 அட்லீஸ்ட் புக் பேக்கையாவது இந்த யூனிட்டில் படித்து முடிச்சிரு. ஃபிசிக்ஸில் 2 10 9 6 நல்ல அருமையான வாய்ப்பு, முடிச்சிரு. ஏன்னா 9 6 சின்ன யூனிட்டு, 10வது பெரிய யூனிட்டாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் யூனிட்டு, 2வது யூனிட்டு படிச்சிருப்பீங்க. அடுத்தது 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் முடிச்சிருங்க. அண்ட் 10.8 10.5 முடிச்சிருங்க. 9.8 ஒரு ஏரியா சம்ஸை எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிக்கோங்க. 8th சாப்டர் ஃபுல்லாக போடுங்க. 8.1லேருந்து 8.7 முடி. 7.1 7.2 7.8 7.7ஐயும் இந்த லீவில் முடிச்சிருங்க. ஸோ லீவில் மேக்ஸில் இவ்வளோ ஒர்க் இருக்குது. டெய்லியுமே ஒரு 4 hours போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி வந்து 5 10 11 14 13 இந்த 5 10 எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான யூனிட்டு, பெரிய யூனிட்டு, அது படிச்சிருவீங்க. 11th யூனிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தாராளமாக படிக்கலாம். 14வது யூனிட்டு மட்டும் தியரி தான், ஈஸி தான். புக் பேக் படிச்சுட்டு புக்கில் லைட்டாக இருக்கும். 13th லெசனில் மட்டும் நேமிங் ரியாக்ஷன் மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லிக்கு நான் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்தனோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு 6th யூனிட்டு டெரிவேஷனு, 9th 10th, ஏன்னா 9th 10th அறகுறையாக தான் படிச்சிருப்பீங்க. புக் பேக்கை மட்டும் படிங்க. புக் பேக்கில் நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸையாவது படிங்க. 4th யூனிட்டு ஸோ அட்லீஸ்ட் 5 markயாவது முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்ஸில். இந்த 5 யூனிட்டில் ஒருவேளை நீங்கள் நல்லா படிக்க முடிஞ்சால் 2 mark 3 mark 5 mark சேர்த்து முடிங்க இந்த 5 யூனிட்டில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பொங்கலோட டார்கெட் சரிங்களா? ஸோ நான் கொடுத்த டார்கெட் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் டார்கெட்டை நீங்கள் வச்சு படிக்கலாம். ஆனால் மினிமம் மேக்ஸில் ஒரு 3 சாப்டர் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபிசிக்ஸில் மினிமம் ஒரு 3 யூனிட் 4 யூனிட் முடிக்கிற மாதிரி பாருங்கள். கெமிஸ்ட்ரிலையும் ஒரு 5 யூனிட் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்டுக்கும் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பொங்கலில் நீங்கள் ஜாலியாகவும் இருந்துக்கலாம், படிக்கவும் செய்யலாம். கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா சூப்பராக தட்டி எடுக்கலாம்.
பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. நீ ரிவிஷன் எக்ஸாம் பற்றி கவலைப்படாத, நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நீ ரிவிஷன் எக்ஸாம் ப்ரெஷரில் இருக்க தேவையில்லாமல். இதெல்லாம் இனி ஒரு 10 நாள் தான், முடிஞ்சு போச்சுன்னா பிப்ரவரி கண்டுக்க கூட மாட்டாங்க. நான் அடித்து சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படி. ரிவிஷன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லலாம். நல்லா படிக்கிற பசங்க போய் எழுதுங்க. படிக்க முடியாத பசங்க ஆஃப் எலியில் எழுதாத ரிவிஷனில் என்ன போய் எழுதுவான். ஸோ அதனால் அவங்க நீங்கள் வந்து ரிவிஷன் நல்லா எழுதுற வேணாம்னு சொல்ல, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு பப்ளிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு இது ஒரு அடித்தளமாக எடுத்துக்கோங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணினா கூட 48 நாள் 47 நாள் தான் இருக்குது பப்ளிக்கு. மார்ச் 3ஆம் தேதி முடி 47 நாள் தான் இருக்குது, 47 நாள். ஸோ அதே மாதிரி மார்ச் 5க்கு ஒரு 50 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க 11க்கு. அண்ட் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 10க்கு ஓகே, 11th 12க்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. நீங்கள் தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த லீவை தட்டி தூக்கலான்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கம்பேக்கே கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் போட்ட ஷெடியூலில் படிக்க முடியலையா, நீயா ஒரு ஷெடியூலில் போடும். உனக்கு எங்கே வீக் ஆகிருக்குன்னு தெரியும், எந்த சாப்டர் நீ முடிக்கலன்னு உனக்கு தெரியும். அந்த சாப்டர் மெயினாக மேஜர் சப்ஜெக்டில் முடி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில். பயாலஜி இப்போ வேணாம், பயாலஜி நீ அடுத்த மாதம் படிச்சுக்கோ. ஓகேவா? இல்லை பயாலஜி இல்லை பாட்னி எதாவது படிக்கிறியா, பாட்னி படி, தப்பே கிடையாது. பாட்னியில் ஒரு 3 யூனிட் முடிக்கணுமா, நீ ஷெடியூல் போட்டு முடி, ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணி. அவ்வளோதான், எல்லாமே உன்னோடைய டேர்ன் தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதில்ல, இன்ஸ்டா ஐடியிலே ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறைய பேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டைம் கரெக்டாக இருக்கும். அந்தந்த இடத்துல அந்த என்னென்ன வருமோ அது வரும். அதனால தான் நான் ஜாயின் பண்ணுங்கிறேன். தேங்க்யூ.